இந்த வருஷம் ட்ரோஃபி வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற அணிகளில் இவங்களுக்கு ஒரு 3 இடத்துல ஒரு இடமா கொடுத்துருவேன். குஜராத் டைட்டன்ஸ் இப்போது இவங்க முதல் ஆளாக வெளியில் போவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ஸோ இருக்காங்க. இப்போ 2 டீமும் நீங்கள் போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா மற்ற டீம்களை காட்டிலும் இவங்க இந்த பிளே ஆஃபுக்கு போகிறதுங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்துடும். ஏன்னா இவங்க ஒரு பிரேக்கு விட்டுட்டு திரும்ப ஆரம்பித்தாங்க. அந்த பிரேக்கு விட்டுட்டு வந்தாலும் இவங்களுக்கு அந்த டாப் 4 விட்டு கீழே போகிற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு வரல. ஏன்னா மேலே அவங்க அடித்த அடிகள் வெற்றிகள் அதெல்லாமே அப்படி. ஸோ இப்போது ஆர்ஆர் ஜிடிஎஸ் தாங்குவாங்களா, சமாளிப்பாங்களா, இல்லை திரும்பவும் ஒன் பஞ்ச் பவானி மாதிரி ஒரு குத்து ஜிடி விடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் 2025 நம்ம கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோலையும். அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கேட்க போகிற கேள்வி என்னென்னா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் பெஸ்ட்டு பவுலராக இருப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது அதிக விக்கெட் எடுக்கிறவங்கிறத தாண்டி நான் வந்து ஓவர்ஸ் பார்ப்பேன், அப்புறம் எத்தனை டாட்ஸ் போட்டிருக்கிறாங்க, அவங்க எக்கானமி ரேட் எவ்வளோ, இதெல்லாம் எவ்வளோ ரன் கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாத்தையும் நான் பார்த்து பெஸ்ட்டு பவுலர் யார் உங்களுக்கே இதை நீங்களே பார்க்கலாம். பெஸ்ட்டு பவுலர் யார் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் ஜெய்ப்பூரில் நடக்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஸோ ஃபார் நான் ஆரம்பத்தில் ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி தான் டேபிள் டாப்பில் இருக்கிற ஒரு டீமும் லோவரில் அப்படின்னு சொல்ல முடியாது 9வது பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு டீமும் மோதக்கூடிய ஒரு போட்டி இது. சரி, ஜெய்ப்பூரோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் கல்கட்டாவில் மழை வராது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் மழை வந்துச்சு. மேட்ச்சை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் பிரித்து கொடுத்துட்டு அனுப்பி விட்டாங்க. இப்போது ஜெய்ப்பூரில் பாலைவனம், ஸோ அதனால் மழை வராதுன்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் மழை இல்லை. 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் அடிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ஆட்டம் நடக்கும். அப்புறம் வழக்கமாக ஜெய்ப்பூர்னாலே நான் வந்து ஸ்லோவர் சைடு அப்படிங்கிறத தாண்டி ஃப்ளாட் ட்ராக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பெல்ட்ராக இருக்கும். 180 ஒரு மாதிரி டிஃபெண்ட் பண்ணலாம். அதுக்கு காரணம் அதாவது ஆப்போனன்ட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர் ஆட தெரியாதவங்க, இந்த பக்கத்தில் நல்ல லெக் ஸ்பின்னர், கொஞ்சம் ரைட் ஹேண்டர்ஸ், பெரிய டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணுற ஒரு பிளேயர், நல்ல கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர், இப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம், தோக்கலாம், இது மாறி மாறி வரும். பட் ஆனால் நான் சொல்கிற குறைஞ்சபட்சம் 180 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எச்சு யூஸ் பண்ணலாம், சலைவாக பயன்படுத்தலாம், பேட்டோட வெயிட்டும் கொஞ்சம் மாதிரி செக் பண்ணுறாங்க. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஸ்விங் வேறு ஆகுது. ஸோ இப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரன்களும் கம்மியாகுது. பட் இத்தனை வருஷத்தில் நீங்கள் பார்த்த அந்த ஸ்டாட்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு பட் இந்த ஐபிஎல்லேருந்து பார்க்கும்போது 180 இந்த ஜெய்ப்பூரில் நல்ல ஒரு ஸ்கோராக தான் நான் பார்க்குறேன். இப்போ டாஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா ஐபிஎல் மேட்ச்லும் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை காட்டிலும் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது பெட்டராகவே இருக்குது பேட் பண்ணுறதுக்கு. அதனால் டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து சேசிங்க்கு போகிறது வந்து சரியாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பட் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச், கிரிக்கானந்தா மேட்ச் பார்க்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் அது டே மேட்ச்சு. பட் நைட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான் இருக்குது. சேசிங்க்கு போகிறவங்க மேக்ஸிமம் வின் பண்ணுறாங்க. இது ஜெய்ப்பூர்லையாக இருந்தாலும் சரி தான், எங்கேவா இருந்தாலும் சரி தான். பட் பார்ப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாலும் அவங்களால அந்த ஸ்கோர் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டாப் ஆர்டர் பேட்டர்ஸ், அதில் ஒரு 2 இந்தியன் பேட்டர்ஸ், அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேண்டிடேட் இவங்கெல்லாம் இருக்காங்கிறதுனால. ஸோ டாஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆர்ஆருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜிடியை காட்டிலும். ஜிடி வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு பேட்டிங்கும் செகண்ட் பேட்டிங்கும் அவங்க நொறுக்கி தள்ளிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். பிளேயிங் லெவலில் வந்து நீங்கள் ஜெய்ப்பூர் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜிடியில் வேறு யாராவது உள்ளே இல்லை அவங்க இஷாந்த் சர்மாவே வச்சுக்கிட்டு அவங்க போவாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இஷாந்த் சர்மா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர் 4, ராஷித் கான் 5, வாஷிங்டன் சுந்தர், இது போக தேவைன்னா அவங்களுக்கு டெவோத்தியா 6 பவுலர்ஸ் வச்சுருக்கிறாங்க. 7 டெவோத்தியா, 8 ஷாருக். எக்ஸ்ட்ராவாக வேற யாரும் போகணுன்னு அவசியம் கிடையாது. இந்த பக்கம் நீங்கள் ஆர்ஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் டீமே மாற்றணும். பட் பெர்மனெண்ட்டாகவே இப்போ ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, சஞ்சு சாம்சன் வந்துட்டாருன்னா சூரியவன்ஷிக்கு வாய்ப்பு கிடையாது. அப்புறம் நிதிஷ் ராணா, ரியன் பராக், துருவ் ஜுரல், ஹெட்மயர், இந்த 6 பேரை தாண்டி போக முடியாது. ஆட்டோமேட்டிக் பிக்கில் அவங்களுக்கு ஹசரங்கா வந்துடுவார். ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷர் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா இடம் கிடச்சிரும் 11th. அப்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு இடம் 2 இடம், ஒரு இடம் ப்ளஸ் இம்பாக்ட்ஸ் அப்படி குறையும் பொழுது போன மேட்ச்சில் ஃபசல் ஃபரூக்கி ஆடினார். இது வரைக்கும் முன்னாடி தீக்ஷனா ஆடிட்டு இருந்தார். குமார் கார்த்திகைக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. இன்னும் மத்வாலும் மாப்பாக்காவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
இப்போது இன்னொரு அதான் சொல்கிறாங்க, இன்னொரு பிளேஸ் ஃபாஸ்ட் பவுலருக்கு இருக்குது இம்பாக்ட்ஸ் அப்படின்னா மாப்பாக்கா ட்ரை பண்ண நினைக்கிறேன், இல்லை மத்வால் போவாங்க, இல்லை குமார் கார்த்திகேயா தெரியலங்க. அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் வேணால் ஒன்று மாக்காப்பா ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட போகலாம். ஸ்பின்னர் வேணால் குமார் கார்த்திகே தான். இல்லை உங்களுக்கு பாருங்களேன், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரும் இருக்காங்க, ஃபாரின் ஸ்பின்னரும் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் உள்ள வந்தாலும் அவங்களுக்கு வின் பண்ணி கொடுக்கணும். வின் பண்ணி கொடுப்பாங்களா தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இதுதான் அவங்களோட 11ல் இருக்கக்கூடிய குழப்பங்கள், ஒரு சொல்கிறது கூட்டு குழம்பு அப்படின்னு சொல்லுவேன். சரி, இது அவங்களோட பிளேயிங் 11 உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும். இப்போ பேட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் இந்த டாப் 3 இந்த ஹெவி வெயிட் டீம் பார்த்தீங்கன்னாவே இந்த சீசனில் அவங்களுக்கு ஒரு 1000 ரன் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு சாய் சுதர்ஷன் ஒரு 417 ரன் இந்த சீசன் முழுக்க, சுப்மன் கில் ஒரு 305 ரன் இந்த சீசன் முழுக்க, ஜாஸ் பட்லர் 356 ரன் அடிச்சிருக்காரு. பட் இந்த பக்கத்தில் நீங்கள் ஜெய்ஸ்வால் தான் ஆர்ஆருக்கு அதிக ரன் அடிச்சிருக்காரு. அவர் 356. ஆக்சுவலி ராஜஸ்தான் ராயல் பேட்டராக இருந்த ஜாஸ் பட்லர் 356 3வது பொசிஷனில் இருக்கிறாரு, இல்லை 2வது பொசிஷனில் இருக்கிறாரு. பட் ஜெய்ஸ்வால் 356. மற்றவங்க இப்போ ராணா எடுத்துக்கிட்டிங்கன்னா 204, துருவ் ஜுரேல் 234, ரியன் பராக் 234 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பாகவும் இல்லை லோவாகவும் இல்லை, மிடில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹெட்மேயர் பற்றி நாங்கள் பேசவும் தேவையில்ல, அவரோட ஸ்டாட்ஸ் உங்களுக்கு சொல்லவும் தேவையும் இல்லை. ஸோ பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மார்க் வர மாட்டேங்குது. அவங்களோட ஸ்கோர் ஒரு ஆவரேஜாக 170 இருக்குது, அதை கிராஸ் பண்ணி போக மாட்டுறாங்க. ஒவ்வொரு மேட்ச்லையும் அவங்க தோற்ற விதங்கள், இந்த லாஸ்ட்டு ஓவரில் வந்து தோக்கிறது, கடைசி 5 ஓவரில் மேட்சை கோட்டை விடுறது, இதுதான் அவங்களோட பழக்க வழக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்போ பவுலிங்கில் பிரச்சனை இல்லைன்னா இப்போ பவுலிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் ஒரு மேட்ச்சில் ஃபியூஸ் போனார்னா இன்னொரு மேட்ச்சில் வந்து யாரும் ப்ளக்கு சொருவ மாட்டுறாங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்குது, லைட் எரிய மாட்டேங்குது. ஸோ இப்போது உங்களுக்கு ஹசரங்கா விக்கெட் எடுக்கிறவர் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சுங்க டீசென்ட்னு சொல்லுவாங்க பவுலிங் அட்டாக். இப்போ ஆர்ச்சர், ஹசரங்கா, துஷர் தேஷ்பாண்டே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற சில நேரத்தில் சந்தீப் சர்மா இல்லை எனக்கு தெரிஞ்சு சோஃபர் இந்த சீசனில் ஒரு மாதிரி புவர் சீசனாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு பவுலிங்கும் அட்டாக்கும் ஒரு மாதிரி ரேட்டலாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு, பேட்டிங் அட்டாக்கும் ஒரு மாதிரி ரேட்டலாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது, பார்க்க முடியுது. கான்ஃபிடண்ட்டாக நல்லா சொல்ல முடியாது, பட் கான்ஃபிடண்ட்டாக பேட்டிங்கில் நான் சொல்லுவேன், எனக்கு ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து ஒரு நல்ல ரன் வரும் அப்படின்னு கான்ஃபிடண்டாக சொல்லலாம். பட் நிதிஷ் ராணா அடித்தா தான் அடிப்பேன், அன்றைக்கி எனக்கு நாள் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து ஆடிட்டு இருக்கிறாரு. இப்போது ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து 100, நான் 100 இன்னைக்கு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் கிருக்கானந்தா ஜோக் காமிக்கிறீங்களா ரங்கா அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு புரியுது. ஏன்னா அங்கே பிரசித் கிருஷ்ணா, ராஷித் கான், சிராஜ் இவங்கெல்லாம் இருக்கும்போது எப்படி 100னா இல்லை ஆடி தான் ஆகணும் பாஸு, ஜெயித்து தான் ஆகணும் பாஸு. மேலே இருக்கிற ஜெய்ஸ்வால் மட்டும் இல்லை, கீழே இருக்கக்கூடிய பவுலர்ஸுகளையும் எக்ஸ்ட்ரானரி பவுலிங். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கஞ்சத்தனமாக ரன் கொடுக்காம போடணும், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்டு செம்மையாக எடுக்கணும். இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் ஆர்ஆர் பக்கம் வெற்றி காற்று அப்படிங்கிறது வீசும். இல்லைனா சஹாராவில் வீசுகிற அந்த அக்னி காற்று சுட தண்ணியோடு சேர்த்து மூஞ்சில் தான் ஊற்றும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த பக்கத்தில் நீங்கள் ஜிடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் மேலே சொல்லிட்டேன், அந்த டாப் 3 சேர்ந்து 1000 ரன் அடித்து கொடுத்துட்டாங்க. ஆர்ஆர் கூட அகமதாபாத்தில் 217 அடித்தாங்க. சாய் சுதர்ஷன் 82, ஜாஸ் பட்லர் 36, ஒரு மாதிரி நல்ல பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுத்தாங்க. பட் பவுலிங்கில் வந்து செகண்ட் இதில் பிரசித் கிருஷ்ணா மாதிரி பூந்து விளையாண்டார். எனக்கு பிரசித் கிருஷ்ணாவோட ஸ்பெல்லு ப்ளஸ் சிராஜ் அர்ஷத் கான்லாம் ஒரு மாதிரி ஓப்பனிங்கில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ மேட்ச் அப்படியே கையும் ஆயிடுச்சு, அது தெரியும். இப்போ மிடில் ஆர்டரில் ஒவ்வொரு மேட்சும் ஒருத்தவங்க கை தூக்கி ஆடுறாங்க. ஒரு ஷாருக் கான், ரித்தர்ஃபோர்ட், வாஷிங்டன் சுந்தர், தெவோத்தியா நீங்கள் மேட்சை முடிக்கிறாரு. ஸோ இப்போ மிடில் ஆர்டரில் வந்து நீங்கள் எதுவும் இப்போ சொல்ல கமெண்ட் பண்ணவே முடியாது, நல்லா இருக்குது நல்லாலும் கமெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்தவங்க எல்லாரும் மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சோஃபார் குட்டு அப்படின்னு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதான். கீழே பவுலிங்கில் வந்து முன்ன சாய் கிஷோருக்கு 4 ஓவர் கொடுத்த போது ராஷித் கானுக்கு 2 ஓவர் தான். ஆனால் இப்போது ராஷித் கானுக்கு 4 ஓவர் போகிறாங்கன்னா பேக் டு தி ஃபார்ம், நல்லா டேர்ன் கிடைக்குது, விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பிரசித் கிருஷ்ணாவோட மிடில் ஓவரில் இருந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவர் அற்புதமாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு சிராஜோட நியூ பால், டெத்தோட எனக்கு நியூ பால், ப்ளஸ் இஷாந்த் சர்மாவோட அப்பப்போ கூடக்கூடிய அந்த ஒரு ஓவரை இதே திரும்புதுன்னா சாய் கிஷோரும் வாஷிங்டன் சுந்தரும் பிரமாதப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சோஃபார் இதுதான் டீமு, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ரியன் பராக்லாம் வருவார், மிடில் ஓவரில் பிரசித் கிருஷ்ணா, ராஷித் கான்லாம் வருவாங்க. ரியன் பராக் ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடியவர். துருவ் ஜுரேல் வரும்போது பின்னாடி அவங்களுக்கு டெத் ஓவரில் பிரசித் கிருஷ்ணாலாம் வருவார். ஹெட்மயர் வச்சுருப்பாங்களா மாற்றுவாங்களா தெரியல, பட் வேறு வழியில் ரிட்டைன் பண்ண பிளேயர் எடுத்து தான் போவாங்க நான் நினைக்கிறேன். ஓகேங்க, ஜிடிக்கு இன்னொரு 2 பாயிண்ட்ஸ், இன்னொரு விக்ட்ரி ப்ளஸ் நிறைய நெட் எனக்கு தெரியல, பட் காத்துக்கிட்டு இருக்கு. ஜிடி 54% இந்த சீசனில் நான் வேறு யாருக்கும் நான் 52 தாண்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். 53 மட்டும் கொடுத்துருக்கேன். பட் இவங்களுக்கு நான் 54 பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் இப்போது அடுத்ததான் நம்ம ஃபேண்டசி பிளேஷன் பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர், துருவ் ஜுரேல் விக்கெட் கீப்பிங்கில், அப்புறம் பேட்டிங்கில் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் பிக் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரவுண்டரில் ரியன் பராக், ஹசரங்கா பிக் பண்ணியிருக்கிறேன். பவுலிங்கில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிரசித் கிருஷ்ணா, அப்புறம் ராஷித் கான், முகமது சிராஜை பிக் பண்ணுறேன். இவங்க தான் என்னோடய டீமு.
ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் குழப்பிக்க வேணாம், என்னென்னா ஹசரங்காவெல்லாம் எடுக்க சொல்லிட்டே இருப்பேன். பட் ஸ்ரீலங்கா மேட்சஸ் தான். பட் ஆனால் இங்கே வந்து அவருக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இப்படியே போங்க, ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன் எடுத்துக்கோங்க. கில் அதிரடி ஆடுறாருல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? சரி, ஆனால் இவங்க அடித்தது போக தான் ஜாஸ் பட்லர்னாலும், பட் நான் சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் 2 பேரையும் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக சஜஸ்ட் செய்கிறேன். அடுத்தடுத்து யாராருக்கூட மேட்ச், அதாவது நான் ஜிடிக்கு மட்டும் சொல்கிறேன். ஜிடிக்கு வந்து அடுத்தது எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு மேட்ச் இருக்குது, எம்ஐ கூட, டிசி கூட, எல்எஸ்ஜி கூட, சிஎஸ்கே கூட, இப்போ ஆர்ஆர் கூட. இப்போ இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இன்னும் எப்படி எனக்கு பாருங்கள், எல்எஸ்ஜி போக போக வீக் ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்போ எல்எஸ்ஜி கூட ஒரு 2 பாயிண்ட் வரும். சிஎஸ்கே அது 50-50 பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சிஎஸ்கே இருக்கிற நிலைமைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதில் எஸ்ஆர்ஹெச், எம்ஐ, டிசி, எஸ்ஆர்ஹெச் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ லைனில் இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 18 பாயிண்ட்ஸோட இவங்க ஃபஸ்ட் இடத்த பிடிச்சி கூட பிளே ஆஃபுக்கு போவாங்கன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் ஜிடி ஃபர்ஸ்ட் டீமாக உள்ளே போகிறாங்களா, இந்த வருஷம் கப் அடிக்கிறாங்களான்னு. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?